இபிஎஃப் அண்ணா ஆபீஸ்ல வேலை பண்றாரு. சம்பளத்துல இருந்து 12% எடுத்து வச்சுக்கிறாரு. பாஸ் கொடுக்குற 12%யும் வாங்கி வச்சுக்கிறாரு. சும்மா பரோட்டா கிடைச்சா விடுவோமாங்க. சேவிங்ஸ் டபுள் ஸ்பீடா வளருது. இபிஎஃப் அண்ணா சேமிப்பது மட்டுமல்ல, பாஸ் கூட சேர்ந்து சேமிக்கிறதால அவரோட ஃபியூச்சர் வேலட் எப்போதுமே ஃபுல்லு தான். இபிஎஃப் அண்ணாச்சி வீட்டிலே தனியா சேமிக்கிறாரு. இதுல எம்ப்ளாயர் ஹெல்ப் கிடையாது, நீங்க தான் சேமிக்கணும். இபிஎஃப் அப்படின்னா வித்ட்ராவல் ரிட்டையர்மெண்ட் டைம்ல தான் எடுக்க முடியும். வீடு வாங்க, மேரேஜ், ஹெல்த், அப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் பார்ஷியலா வித்ட்ராவல் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 8.25%. அதனால காம்பவுண்டிங் வேகமா நடக்கும். பிபிஎஃப்ல 15 வருடத்துக்கு லாக்இன் பீரியட் இருக்கு. ஆனாலும் 6 ஆண்டுக்கு பிறகு பார்ஷியலா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 3 ஆண்டுக்கு பிறகு லோன் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1% தான், கொஞ்சம் கம்மி தாங்க. இரண்டுமே டாக்ஸ் சேவ் பண்ணணும். இரண்டுமே கவர்மெண்ட் பேக்கடு சேஃப் ஸ்கீம் தான். பாஸ் இருந்தா இபிஎஃப் ஹீரோ, செல்ஃப் மேட்னா பிபிஎஃப் கிங். இரண்டையும் சேர்த்து பண்ணிட்டா ரிட்டையர்மெண்ட் டைம் டபுள் பார்ட்டி தாங்க.